முண்டகை மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக இருவிழுஞ்சி புழாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்டு 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வயநாட்டில் நேற்று 15வது நாளாக சூரல்மலை, முண்டகை, சாலி ஆற்றில் காணாமல் போனவர்களை தேடுமணியானது நடைபெற்றது. இதில் முண்டேரி அருகே வாணியப்புழா பகுதியில் இருந்து 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டன. தலப்பாளி பகுதியில் ஒரு கால் மீட்கப்பட்டது. அதை பிரேத பரிசோதனை மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைக்காக நிலம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கிடையில் சூரல்மலை பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி நிறுத்தப்பட்டது. மீட்பு பணிக்காக ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட நிலையில் தரைப்பாலமும் அடித்துச் செல்லப்பட்டது. இதேபோல் முண்டக்கை, புஞ்சிரி வட்டம் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கனமழையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெயிலி பாலம் மூடப்பட்டுள்ளது. முண்டகை வலைப்பகுதிக்கு பெய்து வரும் கனமழை காரணமாக இருவிழுஞ்சி புழாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வயநாட்டில் மீட்பு பணிகள் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.